ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னாக்கா, முக்கியமாக நம்ம கௌதம் சரி, நம்ம இலக்கியா சரி, நம்ம அஞ்சலியை ஒவ்வொரு டைமும் மன்னிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ணுற எல்லா விஷயத்தை பொறுத்து போனாங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் அவங்க பண்ண ஒரு விஷயத்தை கொஞ்சம் கூட அவங்க மன்னிக்கக்கூடாது, மன்னிக்கவும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சரி, நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தான் முக்கியமாக இந்த கௌதமுக்கு இன்ன வரைக்கும் அப்பா யார் அம்மா யார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாதே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் யாருக்கு நல்லா தெரியும், இந்த ரேவதிக்கு நல்லா தெரியும், நம்ம தான் கௌதமோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேக்கும் இன்னும் விஷயம் தெரியாது. ஆனால் இந்த ஒரு டைமில் நம்ம கௌதம் என்ன பண்ண போகிறாருனாக்கா, நம்ம அம்மா யாருன்றதை தேடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில் நம்ம இலக்கியாவுக்கு தெரியும் கௌதமோட அம்மா யாருன்றது. அதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்க, இவங்கள கடத்தி வச்சுக்கிட்டு இந்த இலக்கியாவுக்கு சரியான ஒரு ஆப்பை வைக்கணும். அவங்களுக்கு தெரியாது இவங்க தான் கௌதமோட அம்மான்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களே, இந்த இலக்கியாவும் இந்த ரேவதியும் ரேவதிக்கு ஒன்றுன்னா தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நம்ம இலக்கியாவை நம்ம ரேவதியை தேடி போகிற அந்த ஒரு செகண்டில் தான் இவ்வளோ பிரச்சனைலாம் ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துகிறாங்க. உடனே எதுக்கு இப்படி சொல்கிறா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற டைமில் தான் நம்ம அஞ்சலி இந்த ரேவதியை கடத்திட்டு இந்த இலக்கியா வர சொன்னால் வரப்போகிறா, இவளை கடத்தி வச்சுட்டா பிஸ்னஸ் எப்படி டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவன் இதுனிட்டா. ஏன்னா இவ இல்லாமல் அவங்க தேடிட்டு இருப்பாங்க, அப்புறம் எப்படி பிஸ்னஸை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதே மாதிரி தான் இப்போ ஒரு பிளானை போட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, இங்கே பேசிட்டு நம்ம இலக்கியா ஃபோனை வைக்கிற அந்த ஒரு நேரத்தில் நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, அடியால் அனுப்பி கத்தியை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ரேவதியை. மிரட்டினதும் என்ன ஆச்சுனாக்கா, இப்போ நம்ம இவளை வச்சு இந்த இலக்கிய வர வச்சு என்ன பண்ணலாம், மிரட்டி தூக்கி உள்ளே போடலாம், இல்லைனா அவளை கடத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம அஞ்சலி பண்ணுற எல்லாத்துக்கும் சரியான தண்டனை கிடைச்சாகணும். இப்போ ரேவதியை கடத்தி வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, நம்ம அஞ்சலி இப்போ நம்ம இலக்கியாவை மிரட்ட போகிறாங்க. மிரட்டுறது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. என்னன்னாக்கா, இந்த டைமில் நம்ம அஞ்சலி நம்ம இலக்கியாவை கொன்னுறணும் அப்படின்ற ஒரு பிளானை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னே எல்லா ஒரு எவிடன்ஸும் கிடைக்கணும். நம்ம அஞ்சலி போயிட்டு உள்ள ஜெயில் களி சாப்பிடணும். அப்போ தான் அவங்களாம் திருந்துவாங்க. இவங்க கர்ப்பமாக இல்லைன்ற ஒரு விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்கள நம்ம கார்த்திக் அடித்து வீட்டை விட்டு துரத்தினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பண்ணாத அலப்பறை கிடையாது, பண்ணாத பெத்தலாட்டம் கிடையாது, இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்ற அளவுக்கு நிறைய பேருக்கு தோணி இருக்கும். ஏன்னா ஒரு பொட்டை புள்ள இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. முக்கியமாக இந்த அஞ்சலியை யாரெல்லாம் கோவத்தில் இருக்கீங்க அஞ்சலி மேலே அப்படின்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்காக போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.